இன்னொரு முறை ரைஸ். கைக்கு மேல தலைகளை தூக்குங்க. சாரி, கைகளை தலைக்கு மேல தூக்குங்க. அப்படியே லாக் பண்ணிக்கோங்க ஃபிங்கர்ஸை. இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர்ஸ் அண்ட் ரைஸ் யுவர் ஹீல்ஸ். பாதத்தை மெதுவாக தூக்குங்க அண்ட் ஸ்டே ரிலாக்ஸ். நான் ப்ரொஃபஸர் வி மங்கையர்கரசி, மெம்பர் வைஸ் சான்சலர் கன்வீனர் கமிட்டியில் இருக்கிறேன். ப்ளஸ் நான் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அண்ட் சோஷியாலஜி துறை தலைவராக இருக்கிறேன். அதாவது விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் சார்பாக நான் இங்கே இருக்கேன். தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் சார்பாக எனக்கு 16வது இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணோம். அது சார்பாக 1111 பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. எங்க இருந்துன்னா, அதாவது கிராமப்புற பள்ளிகள் இருந்தும் பிளஸ் இது வேற ஸ்கூல்ஸ்ல இருந்தும் பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க. அதுல 1111 பார்ட்டிசிபென்ட்ஸும் 11 சர்க்கிள், 11 மினிட்ஸ், 11 செகண்ட்ஸ். அதுல 11 யோகா பிராக்டிஸ் பண்றோம். ஏன் பண்ணோம் அப்படின்னா, இது 11th இன்டர்நேஷனல் யோகா டே, அதனால இதை பண்ணோம். இதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் யோகா சார்பா நாங்க இந்த யோகாசனா டே செலிப்ரேட் பண்ணோம். இதுல எங்க, அதாவது பல்கலைக்கழகம் யோகா துறை சார்பா வேர்ல்டு யங் அச்சீவர்ஸ் புக் ரெக்கார்ட்ல நாங்க இதை பதிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. என் பேரு டாக்டர் துரைசாமி. இங்க ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இங்க யோகால இருக்கிறேன், தமிழ்நாடு உடற்கல்வி விளையாட்டு பல்கலைக்கழகத்துல. இது 11வது சர்வதேச யோகா தினம் செலிப்ரேஷன்ஸ் இங்க பண்றோம். இதுல ஒரு 1111 பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. நிறைய வேரியஸ் அரசாங்க பள்ளியில இருந்து இங்க கலந்துக்கிட்டாங்க. அப்போ குறிப்பாக கீரப்பாக்கம் இந்த மாதிரி நிறைய அரசாங்க பள்ளிகளும் ட்ரைபல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம முதலாக ஒரு 30 மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் வச்சு நாங்க இந்த சர்வதேச யோகா தினம் செலிப்ரேட் பண்ணோம். அதோட சேர்த்து இந்த வேர்ல்டு யங் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு புது நியூ ரெக்கார்டு நாங்க பண்ணோம். அது என்னன்னா, 11வது சர்வதேச யோகா தினம் 1111 குழந்தைகள் 11 நிமிடம் 11 வினாடிகள் மற்றும் 11 வேறு விதமான யோக பயிற்சிகளை இங்க நாங்க இந்த சர்வதேச யோகா வேர்ல்டு யங் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டு பண்ணோம். நாங்க இவங்க என் கூட இவங்க ஃபார்மர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டாக்டர் எஸ் செல்வலட்சுமி மேடம். இவங்க நீங்க பேசுங்க மேம். இன்னைக்கு நீங்க இப்ப டைட்டில் அவார்ட் வாங்கிருக்கீங்க, இதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இது நம்ம ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான தருணம். இது ஒரு 1111 பேரை வச்சு ஒரு 11 சர்க்கிளா வச்சு நாங்க இந்த பயிற்சி பண்ணது எங்களுக்கு உண்மையில மற்ற மகிழ்ச்சி. இந்த குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதை ஒரு மறக்க முடியாத தருணம் எங்களுக்கு. யோகத்துறையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த சர்வதேச யோகா தினம் தான் தீபாவளி பொங்கல் மாதிரி. ஸோ இந்த தினத்தை நாங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக கொண்டாடுவோம். அதில் இந்த வேர்ல்டு எங்கே வச்ச அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டு பண்ணது அது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது இந்த குழந்தைகளுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அதில் இந்த எங்க அச்சீவர்ஸ் ரெக்கார்டில் முதலாக மன வளர்ச்சி குன்றியவங்க ஒரு 30 குழந்தைகளும் சேர்ந்து பண்ணதுனால எங்களுக்கு அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத தருணம், நல்ல நாளாக நாங்கள் கருதப்படுகிறோம் சார். இந்த யோகா பயிற்சியை பல பேர் யூடியூப் பார்த்து செய்யறாங்க, சரியானதா இருக்குமா சார்? ஆசிரியரோட தான் பண்ணணும் சார். இது ஆக்சுவலா ஒரு குருவோட அறிவுரைப்படிதான் சார் இந்த பயிற்சி பண்ணணும். அது யோகா பயிற்சி மட்டும் அப்படிதான் சார். அது யூடியூபை பார்த்துட்டு அந்த மாதிரி பண்றது அது உகந்ததுக்கு அல்ல சார். அது யோகால மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் வரையும் இருக்கு சார்? இது பதஞ்சலி திருமூலர் அவங்க சொன்னது 8 நிலைன்னு சொல்லுவாங்க சார். 8 லிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இது பொதுவான பயிற்சிகள் என்ன எடுத்துட்டீங்கன்னா, பிரேயர் எடுத்துக்கலாம் சார். அப்புறம் அந்த ஆங்கிலத்தை சொன்னா லூசனிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க சார். தசைகளும் எலும்புகளும் தளர்வுபடுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கான பயிற்சி. அப்புறம் ஆசன பயிற்சி, சூரிய நமஸ்கார பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, முத்திரை பயிற்சி, பந்தங்களுடைய பயிற்சி, அப்புறம் கிரியைகள் பயிற்சி, அப்புறம் தியான பயிற்சி, உடம்பை தளர்வு ரிலாக்ஸேஷன் பயிற்சி,
இதெல்லாம் வேறு விதமான பயிற்சிகள் இருக்குங்க சார் இந்த யோகா துறையில. சரி, யோகா பண்றதுக்கு பல பேருக்கு ஆர்வம் இருக்கு, ஆனா அது பண்றதுக்கான சரியான நேரம்னா என்ன நேரம் சார்? நேரம் காலையில தான் சார் பண்ணக்கூடிய நேரம். அது பொதுவாக வந்து காலையில பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா சார், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல குளிச்சுட்டு காலை உணவுக்கு முன்னால் பண்ணக்கூடியது சால சிறந்தது சார். ஒவ்வொருத்தருடைய வேலைப்பாடுகள் வந்து விதவிதமா இருக்குங்க சார். அதாவது ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணிடணும், 20 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணிடணும், எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம் சார். ஆனா காலையில குளிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி பண்றது நல்லதுங்க சார். இந்த யோகா டேல யோகாவை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கம் இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்னா என்ன மாதிரி நினைக்கிறீங்க சார்? இப்போ நம்ம இங்க தமிழக அரசாங்கம் ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ரொம்ப நிறைய இடத்துல யோகா பயிற்சிகளை ஊக்குவிக்கிறாங்க. இப்போ எல்லா எஸ்டிஏடிலையும் யோகா பயிற்சி செய்ய சொல்றாங்க. இன்னும் இங்க இப்ப என்ன எடுத்திருக்காங்கன்னா, அரசாங்கம் வந்து என்ன முடிவு நாங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார், எல்லா அரசு பள்ளிகளிலும் யோகாங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு வரதுக்கு நாங்க அதுக்கான பயிற்சி முன்னேற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் சார். அரசாங்கத்துக்கு அதுக்கு விண்ணப்பமும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க சார். வணக்கம், நான் முனைவர் சே செல்வலட்சுமி, யோகா துறையில இணை பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்றைய நல்ல நாள்ல 11வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுது. உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மனசார தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க, இதை பத்தி இது வந்து எங்க துறை தலைவரோட முயற்சியால நாங்க இது கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக இதை நாங்க வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இது வந்து வாங்கினதுல எங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனா இது இன்னும் பெருகிக்கிட்டே போகும். அது வந்து இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு போகணுங்கிறது என்னுடைய ஆசையும் கூட. அதனால சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருக்குமே. இது எங்களை வந்து சமூகத்துல இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். இப்ப இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா, சமூக வலைதளத்துல இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலயும் யோகா பண்ணலாம்னு சொல்றாங்க. மாதவிடாய் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் யோகா பயிற்சி செய்யலாங்க. முதல்ல வந்து யோகா, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க எப்போ பண்ணணும் அப்படின்றதுக்கு. முதல்ல வந்து நமக்கு, அதாவது நம்மளுடைய புஸ்தகங்கள்ல அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்க ஏட்டுல எழுதி இருக்கிறது வந்து என்னன்னா, காலை நேரம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல செஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நேரம் வந்து உடல் மனம் ரெண்டும் வந்து அமைதியா இருக்கும், உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும், அதனால பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஏற்கனவே துரைசாமி சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வேற வேற வகையான தொழில்கள், அவர்களுடைய வேலை நேரம், அந்த வேலை பளு காரணமா எல்லாருமே காலையில எழுந்திரிச்சு செய்ய முடியுமா அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப அவங்கள வந்து ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றது இப்ப நிறைய போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்பெல்லாம் அவங்களுடைய வயிறு காலியா இருக்கோ அந்த நேரத்துல அவங்க வந்து செய்யலாம். யோகா அப்படிங்கிறது காலையில முக்கியமா செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா மதிய உணவுக்கு முன்னாடியோ, அதாவது இரவு உணவுக்கு முன்னாடியோ, அல்லது சாப்பிட்ட பிறகு ஒரு 2-3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் கழித்து யோகா அப்படிங்கிறது தாராளமா செய்யலாம். இப்ப பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது யூடியூப்ல சொல்றாங்க, மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது பழங்காலத்துல நம்மள வந்து எதுவும் செய்யாம இருக்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நேரத்துல அவங்களுக்கு உடல் சோர்வு, உடல் உபாதைகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அவங்க அதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உடல் அளவுலயும் மனதளவுலயும் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதனால அவங்கள வந்து நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா அவங்களுக்கு அது நல்லது. அதற்காக வந்து அவங்கள வந்து நீங்க எதுவும் செய்யாம அமைதியா இருங்கன்னு சொன்னாங்க. வேற காரணங்கள் சொன்னா நம்ம கேட்க மாட்டோன்றதுனால அது வந்து கடவுள் பெயரை சொல்லி நீங்க வந்து தனியா இருக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. யோகா பயிற்சின்னு வரும்போது எந்த ஒரு ஆசனம் வந்து நம்ம வந்து தலைகீழா நிக்கிறோமோ, அதாவது தலை கீழும் கால் மேலுமாக எந்த மாதிரியான ஆசனங்கள் எல்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம செய்யாம தவிர்த்தா போதும். அது போக ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய சில ஆசன பயிற்சிகள் மட்டும் செய்யாம இருந்தா அது மட்டும் போதுமானதா இருக்கும். மற்றபடி மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, பேசிக் ஆசனாசன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அடிப்படை பயிற்சிகள், அதெல்லாம் வந்து நம்ம தாராளமா செய்யலாம் சார். அதாவது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம் பரவலா மக்கள் மத்தியில இருக்கு. அப்படி இல்லை. அதாவது தலைகீழா நிற்கக்கூடிய ஆசனங்கள், பயிற்சிகள் எதையும் செய்யக்கூடாது. இந்த யோகா டேக்கு இன்னும் நிறைய பேர் யோகால நம்ம பயிற்சி செய்யணும், உங்களுடைய கருத்து? இப்போ மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய இந்த உணர்வே வந்து நான் வந்து ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறேன். ஏன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா டே, அதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் யோகா டே
அதுக்கும் இன்னைக்கு 11வது சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறதுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு. அன்னைக்கு யோகானா என்னன்னே தெரியாது யாருக்கும். அதுக்கப்புறம் மெல்ல அது வந்து பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு புரிதல் இருந்துச்சு மக்கள் கிட்ட. ஆனா இன்னைக்கு நம்ம நாங்க தனிப்பட்ட முறையில சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா சின்ன சின்ன ஒரு ஒரு இடம் இருக்குதுன்னா, ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது அல்லது ஒரு ஏரியா இருக்குதுன்னா, அங்க கூட அவங்க இதை ஒரு விழாவா கொண்டாடுற சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அதாவது உலக மக்கள் எல்லார்கிட்டயுமே இதுக்கான அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு, புரிதல் வந்துருச்சு. ஆனா என்னன்னா இன்னும் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இதை தாண்டி வெளியில அவங்க ரெகுலரா கொண்டு வரணும்ப்பா. எல்லாருக்குமே தெரியுது, அவேர்னஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா அவங்க அதை டெய்லி அவங்க ரொட்டீன்ல கொண்டுட்டு வரணும். எப்படி நம்ம காலையில எழுந்துச்சோம், குளிக்கிறோம், சாமி கும்பிடுறோம், சாப்பிடுறோமோ அது மாதிரி யோகா பயிற்சி அப்படிங்கிறது அவங்களோட அன்றாட வேலைகள்ல ஒரு விஷயமா உள்ள வந்துருச்சுன்னா வேற எந்த இதுவும் தேவை இருக்காது அவங்களுக்கு. அதாவது டாக்டர்ஸ் கிட்ட போகணும் அந்த மாதிரி விஷயம் இனி தேவைப்படாது. யோகா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்குள்ளார வந்துடுச்சுன்னா. 11வது உலக யோகா தினத்தை நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு தீமில் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபிசியலஜி ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஒரு புதிய வேர்ல்டு யங் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டு சாதனை பண்ணியிருக்காங்க. 11வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு 1111 மாணவர்கள் 11 சர்க்கிளாக 11 நிலையை யோகாவும் 11 நிமிடமும் 11 செகண்டில் ஒரு புதிய வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. மிக ஒரு சாதனை புரிந்துள்ள த டிபார்ட்மெண்ட் ஆஃப் யோகா வெரி சப்போர்ட்டட் பை தமிழ்நாடு ஃபிசியலஜி ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி டு ஆர்கனைஸ்டு த இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேஷன் டு அட்டெம்ப்டிங் த வேர்ல்ட் யங் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ அவங்க ஒரு புதிய வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்க மிக பெருமையாக உள்ளது. எவ்வளவு மணி நேரத்துல இது பண்ணாங்க? 11 நிமிடம் 11 ஆசனஸ் 11 செகண்ட்ல முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த யோகா டேல அரசாங்கம் இன்னும் யோகாவை ஊக்குவிக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சா சரியா இருக்கும்? இப்போ கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த ஆண்டுகள் அரசு பள்ளிகளிலும் அரசு கல்லூரிகளையும் அனைத்து பல்கலைக்கழகத்திலையும் அனைத்து எஸ்டிடிலையும் இது மேல்மேலும் அது நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போது எல்லா மக்களும் இது கொண்டாடுற மாதிரி ஒரு கிளப்பு பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டை பார்த்திங்கன்னா, ஒரு கலையரங்கத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுறாங்க. ஸோ முந்தி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குருகுல கல்வியாக இருந்து இப்போ அனைவருக்கும் யோகா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கு. இந்த அரசு அதிகமான அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது மேலும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிக பயனுள்ளதாக அமைச்சுள்ளார். யோகா பார்த்தீங்கன்னா பயிற்சி யாரெல்லாம் பண்ணக்கூடாது? ஸோ இதில் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ என்னென்னா போதை அதிகமாக பண்ணியிருக்கவங்க பண்ணக்கூடாது, ட்ரக்ஸு அதிகமாக யூஸ் பண்ணவங்க அந்த டைமில் அவங்க பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்குன்னு சில ஒரு முறைப்படியான ஒரு யோகா முறைகள் இருக்குது, அது மூலியம் அவங்க பண்ணலாம் சார். இப்போ யோகா பயிற்சி தொடங்கிட்டாங்கன்னா எவ்வளோ நாளில் அவங்களுக்கு அந்த இது உடலில் அந்த மாற்றம் தெரியும்? இல்லை பிகினிங் இது அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி பொசிஷனை பொறுத்து தான் அவங்களுடைய அடாப்ட் ஆகிறது. ஸோ அவங்க எவ்வளோக்குள்ளே அவங்க இன்வால்வ் ஆகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சக்திகள் அவங்கள மேலும் இடத்துல அவங்களோட உடலும் உள்ளமும் ஆரோக்கியமும் அவங்களுடைய செய்யக்கூடிய பயிற்சி அவங்க கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பொறுத்து அவங்களுடைய சீக்கிரமாக லேர்ன் பண்ணுறது இருக்கும் சார். இந்த யோகாவில் பார்த்தீங்கன்னா யோகா மாஸ்டர்ஸ்லாம் ஆசிரியர்கள்லாம் குறைவாக இருக்குன்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ கடந்த ஆண்டுகளுக்கு அனுப்பும்போது இப்போ எல்லா துறைகளும் இருக்கிறாங்க. என்னென்னா அரசு துறையிலும் இதுக்குன்னு ஒரு துறையை அமைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் சார்.